மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 90வது அதிகாரம். சங்கீதம் 90 பழைய ஏற்பாட்டில் 727வது பக்கம். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அல்லேலூயா. நல்ல ஒரு முன்னுரை, ஒரு முகவுரையை இங்கே கொடுத்துருக்காங்க. என்னது? தேவனுடைய மனிதன். அல்லேலூயா. வேதத்தில் அநேக மனிதர்களை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அநேக பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் மோசே ஒரு ஸ்பெஷல். தேவனுடைய மனிதன் என்று மோசேயை வேதம் அழைக்கிறது. காரணம் மோசேயின் செயல்பாடுகள். ஏன்னா தேவனே சொன்னார் மோசேயை பார்த்து, நீர் என்னுடைய சிநேகிதன், ஃப்ரெண்டு, கடவுளோட ஃப்ரெண்டு மோசே. அல்லேலூயா. சரி, இந்த சங்கீதம் மொத்தம் 17 வசனங்களை உடையது. இது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போது, அந்த 40 ஆண்டு பிரயாண காலத்தில் அவர்கள் செங்கடலை கடந்து சீன் வனாந்திரத்திலே தங்கியிருந்தபோது காதேசிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வேளையில் பாடப்பட்ட சங்கீதம் இந்த 90வது சங்கீதம். இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் வாழ்க்கையை குறித்து மோசே மிக தெளிவாக இந்த 17 வசனங்களுக்குள்ளாக அடக்கியுள்ளார். மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, மனிதனுடைய ஆயுசு எப்படிப்பட்டது, அப்படி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சோதித்து பரிசோதனை செய்கின்ற ஒரு அதிகாரமாக, ஒரு செபமாக இந்த சங்கீதம் காணப்படுகின்றது. நான் எதற்காக பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, நான் என்ன கடவுளுக்கு செஞ்சேன், கடவுளுக்காக என்னால் நான் என்ன செஞ்சுருக்கேன், இப்படி தன்னுடைய பிறப்பை எண்ணி பாடின வைத்த ஒரு விண்ணப்பம் இந்த 90வது சங்கீதம். அல்லேலூயா. தியான வசனம் 12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அல்லேலூயா. மோசே தேவனை நோக்கி சொல்கிறாரு, அப்பா என்னுடைய இருதயம் ஞானமாகணும். எனக்கு இருதயம் இருக்குது, ஆனால் அந்த இருதயம் எப்படி இருக்கணும்? ஞானமாக செயல்படணும். பொதுவாக இன்றைக்கி மனிதர்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்யும்போது நம்ம உடனே அவர்களை பார்த்து நம்ம வைக்கின்ற ஒரு வார்த்தை, உனக்கு அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா, புத்தி இருக்கா, இப்படி செஞ்சிருக்க, இப்படி பண்ணியிருக்க, இப்படி பொதுவாக நம்ம சொல்லுவோம். இப்போ அதுபோல் என்னுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கை தேவன் விரும்புகின்ற வண்ணம் இருக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய பாதையில் நான் செல்லணும்னா எது சரியாக இருக்கணும்? இருதயம் சரியாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த இருதயத்துக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாத இருதயம், அறிவு இல்லாத இருதயம், புத்தி இல்லாத இருதயம் மனிதனை தவறான பாதையில் வழி நடத்தும். மனுஷன் இருதயம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வான். இப்படி தானே? கொஞ்சம் டல்லாக இருந்தால் என்னாச்சு, என்னமோ மனசு சரியில்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, இன்றைக்கி மனசு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எனக்கு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது. அப்போது இருதயம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, இருதயம் என்னை எப்படி நடத்துகின்றது, அதன்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. இதனால தான் மோசே தேவனை நோக்கி சொல்கிறாரு, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. அல்லேலூயா.
இன்று தேவனுடைய வசனத்தை கேட்க, தேவனை ஆராதனை செய்ய வந்திருக்கின்ற தேவ ஜனமாகிய நம்முடைய இருதயம் எப்படி காணப்படுகின்றது? அது ஞானமுள்ள இருதயமாக இருக்கா? ஞானமுள்ள இருதயமாக இருந்து ஞானமுள்ள நம்முடைய இருதயம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் பிரியப்படுகின்ற ஒரு நடத்தைக்குள்ளாக, ஒரு வழியில் நம்மை நடத்தி செல்கின்றதா? இல்லை, இந்த இருதயம் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துகின்றது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய நடத்தையை வைத்து, நீங்கள் செய்கின்ற செயலை வைத்து, நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளை வைத்து தேவன் உங்களை மதிப்பிடுவது இல்லை. உங்கள் இருதயத்தின் எண்ணங்களையும் உங்கள் இருதயத்தின் சிந்தனையையும் வைத்தே தேவன் உங்களை அளவிடுகிறார். ஏனென்றால் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை மாத்திரமே பார்க்கின்றார். உன்னுடைய வெளியரங்கமான செயல்பாடுகள் மனிதனை திருப்திப்படுத்தலாம். உன்னுடைய இருதயம் சரியில்லை, இருதயத்தில் உள்ள சிந்தனை சரியில்லை, இருதயத்தில் உள்ள எண்ணம் சரியில்லை என்றால் அந்த செயல்பாடுகளினால எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அடுத்து மோசே சொல்றாரு, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு, நான் வாழ போகிற நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு இருப்பேன் நான் தெரியாது, அப்படி தானே? இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்குமான்னு தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ இங்கே மோசே சொல்கிறாரு, என்னுடைய நாட்களை எண்ணுகின்ற அறிவு. எனக்கு நாளைக்கு ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாளில் நான் எப்படி செயல்படணும், அந்த நாளில் நான் எப்படி பயன்படுத்தணும், அந்த நாளில் எப்படி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அந்த நாளில் நீர் கொடுத்த நாளை, நீர் எனக்கு தருகின்ற அந்த நாளை நான் உமக்காக எப்படி பயன்படுத்தணும் என்ற அறிவை எனக்கு தாங்கப்பா. நீர் கொடுக்கின்ற நாளை, நீர் கொடுக்கின்ற இந்த நாட்களை, என்னுடைய ஆயுசு நாட்களை, நீர் கூட்டி கொடுக்கின்ற என்னுடைய ஆயுசு நாட்களை எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய தொழிலுக்காக, என்னுடைய சுயத்திற்காக மாத்திரமே நான் பயன்படுத்தாம, நீர் கொடுத்த நாளில் உமக்காக எதையாவது நான் செய்யணும். நீர் கொடுத்த என்னுடைய கூட்டி கொடுத்த அந்த ஆயுசு நாட்டை உமக்காக எதையாவது நான் செஞ்சணும். அந்த ஒரு அறிவை எனக்கு தாங்கப்பா மோசே சொல்றாரு. ஏன்னா கானானை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, தேவ ஜனங்களை அழைத்து வருகின்ற ஒரு பணியை எனக்கு கொடுத்தீங்க, என்ன நம்புனீங்க, நான் எல்லாம் சரியாக தான் பண்ணினேன். ஆனால் இந்த இருதயம் இருக்குல்ல, இந்த இருதயம், நீங்கள் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த இருதயம் என்ன பண்ணிடுச்சு? இந்த ஜனங்களின் செயல்பாடுனால, இந்த ஜனங்கள் வைத்த இந்த ஜனங்களினுடைய கோபத்தினால இந்த இருதயம் மாறுபாடாக செயல்பட்டதுனால என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேனே. எனக்கு ஞானமான இருதயத்தை தாங்க. மற்றவர்களுடைய செயல்பாடினால, மற்றவர்களுடைய கிரியையினால, மற்றவர்களுடைய வார்த்தையினால நான் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன். ஏன் இருதயம் ஞானமா இருந்திருந்தா தேவன் கண்மலையை பார்த்து பேசுந்தா சொன்னாரு, நீ கவனமா பேசு, கையை ஓங்காத, அடிக்காத, இதெல்லாம் இருதயம் சொல்லியிருக்கணுமே. ஞானம் இல்லாத இருதயம் சொல்லலை. அதனால மோசே சொல்றாரு, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. இன்னைக்கு அநேக செயல்பாடுகள் இருதயத்தின்படி நாம் நடக்கின்றோம், ஆனால்
அது ஞானமாக நம்மளை வழி நடத்துதா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். 2 விதமான மனிதர்கள் உங்கள் முன்பாக நான் வைக்கின்றேன். ஒன்று யோவான் ஸ்நானகன், மற்றொன்று சிம்சோன். 2 பேருக்குமே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. 2 பேருக்குமே கட்டளை கொடுக்கப்பட்டது. யோவான் ஸ்நானகன் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைத்து கொண்டார். தன்னுடைய நாட்களை சரியாக பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்காக மரித்தார். கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நிறைவேற்றினார். அதேபோல சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் தன்னுடைய சுயத்தினால மற்றவர்களுடைய வார்த்தையும் கேட்டு இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு இடங்கி தன் வாழ்க்கையை அழித்து கொண்டான். அவன் இருதயம் ஞானமா இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் யார்? என்னுடைய இருதயம் எப்படி காணப்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கின்றார். அந்த ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்காக என்ன செய்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய இருதயம் ஞானமாக இருக்கா? நான் சரியான பாதையில் நடக்கின்றேனா? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றேனா? தேவன் விரும்புகின்ற மனிதனாய் நான் வாழ்கின்றேனா? என் இருதயம் ஞான இருதயமாக இருக்கா, இல்லது புத்தி சுவாதீனமான ஒரு இருதயமாக இருக்கா? இந்த புத்தி சுவாதீனமான இருதயம் அது என்ன வேணால் பண்ணும், எப்படி வேணால் சிந்திக்கும், எப்படி வேணால் பேசும், எப்படி வேணால் செய்யும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் ஞான இருதயம் அப்படி இருக்காது. அதோடைய செயல்பாடுகள் மாறுபட்டு காணப்படும். அது மற்றவர்களை பிரியப்படுத்தும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக்கும், மற்றவர்களை ஜீவ பாதையில் நடத்தும். என் இருதயம் எப்படிப்பட்டது? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களை இருதயத்தை தொட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் இருதயம் எப்படிப்பட்டது? நான் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது? என்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை நீர் எங்களுக்கு போதித்திருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்களும் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்த நாட்களை உமக்கென்று பிரயோஜனப்படுத்த, உமக்கென்று சாட்சியாக வாழ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.